2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள் சாகா வரம் பெற்றதுங்கிறது இந்த திருக்குறள் படத்தை பார்க்கும்போது நிரூபணமாகுது. திருக்குறளுக்கு பரிமேலழகர் மணக்குடவர்னு அந்த காலத்திலேயே உரை எழுதியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம காலத்தில் டாக்டர் மு வரதராசனார், திருக்குறள் முனுசாமி, கேஆபி விஸ்வநாதம், டாக்டர் கலைஞர், பேராசிரியர் சாலமன் பாப்பையான்னு ஏகப்பட்ட பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் மூவா உரை 6 லட்சம் பிள்ளைகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதில் அந்த 1330 குறளையும் உரையும் நல்லா படித்து மனசை வச்சுருக்கிறவங்க 1000 பேர் கூட தேர மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக காந்தி, காமராஜ், பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி, அப்துல் கலாம், அன்னை தெரசா, இப்படி எல்லார் வாழ்க்கையில் நடந்த உருக்கமான சம்பவங்களை தேர்வு பண்ணி அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு குறளை சொல்லி திருக்குறள் 100 அப்படின்னு ஒரு உரை நிகழ்த்தினேன். திருக்குறள் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருந்தாலும் திருவள்ளுவர் வாழ்க்கையை சொல்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏஜே பாலகிருஷ்ணன். வள்ளுவருக்கும் வாசுகிக்கும் கல்யாணம் நடக்குது. வள்ளுவருக்கும் வாசுகிக்கு காதல் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. தாலி கட்டுற பழக்கம் இல்லை. கல்யாணமான மாப்பிள்ளை அப்படிங்கிற அடையாளமாக தோடு ஒரு துண்டும் அந்த பொண்ணுக்கு தலையில் பூவும் வச்சு விட்றாங்க. களவு மனம், கற்பு மனம்னு 2 வகை உண்டு. யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பெத்தம சம்மத்தோட கல்யாணம் பண்ணுறது கற்பு மனம், முன்னாடி விழுந்து களவு மனம். முன்பின் தெரியாமல் ஒருத்தர் கழுத்து நீட்டி கல்யாணம் பண்ணிக்க தப்புன்னு வள்ளுவர் சொல்கிறார். கல் குடித்து போதையில் ஒரு பொண்ணோட அம்மாவை கொண்டுட்டு அந்த பொண்ணை வன்புணர்ச்சி செய்கிறது கொடூரமான செயல். அவனை கழுவுல ஏற்றலாம்னு வள்ளுவர் சொல்கிறார். குடிப்பழக்கத்தை அறவே ஒழிக்க வேண்டும்னு குறள் சொல்லுது. கொல்லாமையை பற்றி குறள் அழுத்தமாக சொன்னாலும் போர்னு வரும்போது ஆளை கொல்லாமல் விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய மைய கதையே கொங்கு மன்னன் குமரனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது. பொறாமை பிடிச்ச தம்பிக்கு நாட்டை விட்டு கொடுத்துட்டு காட்டுக்கு போயிடுறான் குமரன். அதுக்கப்புறமும் அண்ணன் தலையை கொண்டு வரவனுக்கு பொற்கிழி உண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறான் தம்பி. ஒரு ஏழை புலவனுக்கு பொற்கிழி கிடைக்கிறதுக்காக தன் தலையே வெட்டி கொடுக்குறான் குமரன். வள்ளுவர், வாசுகி, பருதி, பவளக்குடி இந்த கதாபாத்திரம் வழியாக இல்லற வாழ்க்கையோட மேன்மையும் ஊழல் கூட பற்றி நிறைய சொல்கிறாங்க. வள்ளுவராக கலைச்சோழனும் வாசுகியாக தனலட்சுமிங்கிற ஒரு அழகிய பொண்ணும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. வள்ளுவரை மையமாக வைத்து இப்படி ஒரு அருமையான திரைக்கதை அமைத்து படமெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.